அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலியான முறையில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட 2 கைது. இலங்கை பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. அரச பேருந்தை மோதி தள்ளிய கனரக வாகனம் 6 வைத்தியசாலைக்கு. நீர்கொழும்பு உணவக உரிமையாளர் கொலையில் 2 கைது. விசேட சுற்றி வளைப்பு வசமாக சிக்கிய 100க்கும் மேற்பட்டோர். சஜித் அணியிலிருந்து 3 விலகல். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. பகுடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவி மீது தாக்குதல். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சம்பவம். மட்டக்களப்பு பஸ் விபத்தில் 1 பலி, 12 பேர் காயம். தொடர்பட விரிவான செய்திகள். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக ஆட்கடத்தல், கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்ற விசாரணை பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாளிகாவத்தை மற்றும் எகலியகுள பகுதிகளை சேர்ந்த 32 மற்றும் 51 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான 2 கொகிவளை மற்றும் பத்திரமுல்லை ஆகிய பகுதிகளில் படப்பிடிப்பு நிலையங்களை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி அறநெறி பாடசாலை இறுதிச் சான்றிதழ் பரீட்சை மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர அழகியல் நடைமுறை பரீட்சைகளை இன்று மற்றும் நாளை எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவர் ஒரே நாளில் இந்த 2 பரீட்சைகளையும் எழுத வேண்டியிருந்தால் அவர்களுக்கு காப்போத சாதாரண தர நடைமுறை பரீட்சைகளுக்கு வேறொரு திகதி கிடைக்கக்கூடும். மேலும் அறநெறி பாடசாலை இறுதிச் சான்றிதழ் தேர்வுக்காக பெறப்பட்ட சேர்க்கை படிவம் மற்றும் வழங்கப்பட்ட சேர்க்கை படிவம் அல்லது அதன் சான்றளிக்கப்பட்ட நகலை அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு முன் சம்பந்தப்பட்ட கல்வி வலயத்தின் அழகியல் கல்வி பணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளப்பாய தனமல்வில பிரதான வீதியில் மணல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்புறத்தில் மோதி பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒரு பெண் உட்பட 6 பேர் காயமடைந்து தனமல்வில பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களை ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக கனரக வாகனத்தின் சாரதியை தனமல்வில தலைமையக காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து குறித்து தனமல்வில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு எத்துக்கால பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 மற்றும் 23 வயதுடைய நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 1,960 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 1 மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாள் வெண்ணப்புவை நைனாமடு பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 475 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 178 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 131 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 158 பேரும், மதன மோதக போதைப் பொருளுடன்
3 பேரும் கஞ்சா செடிகளுடன் 5 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 208 கிராம் 870 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 289 கிராம் 962 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 1 கிலோ 118 கிராம் 761 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் 26 கிராம் 400 மில்லிகிராம் மதன மோதக போதைப் பொருளும் 9072 கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் சஜித் அணியில் 3 தேர்தல் அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரத்தோட்ட அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே தெரிவித்துள்ளார். அதன்படி மாத்தளை பிரதான அமைப்பாளர் வசந்த அலுவிகாரே, தம்புள பிரதான அமைப்பாளர் சம்பிகா விஜயரத்ன மற்றும் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். கட்சியால் ஏற்பட்ட பல்வேறு தாமதங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மேலும் பலர் தங்கள் தொகுதி அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ரஞ்சித் அலுவிகாரே தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதியின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் தாக்கிய பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவனை நேற்று இரவு கைது செய்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் சிங்கள மாணவர்களுக்கிடையே புதிதாக பல்கலைக்கழகத்துக்கு வரும் மாணவர்களை பகுடிவதை செய்வது தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவியொருவர் பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார். அதையடுத்து அந்த மாணவியின் கணத்தில் சக மாணவன் ஒருவர் தாக்கியதில் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மாணவியை தாக்கிய சக மாணவனை நேற்றிரவு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லோரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெளிக்கார பகுதியில் இன்று அதிகாலை 2:45 மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் பேருந்தில் பயணித்த 12 பயணிகளும் டிப்பர் லோரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவரின் உடல் தங்காலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.